जराडवीडलच्चल प्रवाह पावदस्थले कलेवलम्ब्यलम्बिताम्बुजङ्गतुण्डमालिकां डमट्टमट्टमट्टमन्निनादवत्तमर्वयं जकारतण्डताण्डवं दनोतु न शिवं शिवம். இந்த சிவதாண்டவ சூஸ்திரம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை ராவணன் சிவபெருமானை பார்க்கறதுக்காக கைலாசத்துக்கு போறாரு. கைலாசத்துக்கு மேல 2 பேர் வாழறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அது தெரியாத ராவணன் தான் கையில இருக்கிற டமரு அப்படிங்கிற அந்த கீதத்தை வாசிச்சுக்கிட்டே 1008 நாமங்கள் வரக்கூடிய இந்த சிவதாண்டவ சூஸ்திரத்தை பாடிக்கிட்டே மலை மேலே ஏறுறாரு. இந்த பாட்டுல மயங்கி போன சிவபெருமான் ராவணன் வரதையே கவனிக்காம இருக்காரு. அதை பார்த்த பார்வதி சிவபெருமானை கூப்பிட்டு ராவணன் மேலே ஏற செய்தியை சொல்றாங்க. உடனே அவர் ராவணனை எட்டி உதைக்கிறாரு. கீழே வந்து விழுந்த ராவணன் பயங்கர கோபத்தோட அங்கிருந்து கைலாச மலையை பெயர்த்து எடுக்க முயற்சி பண்றாரு. சிவபெருமான் தான் கட்டை விரலால கைலாசத்தை அழுத்தி பிடிக்கிறாரு. மலைக்கு அடியில ராவணன் மாட்டிக்கிறாரு. உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவரும் ராவணனை மன்னிச்சு விடுறாரு. அவருடைய இப்பேற்பட்ட பக்திக்காக சிவபெருமான் ராவணனுக்கு காட்சியும் கொடுக்கிறாரு. அந்த அளவுக்கு சிவபெருமானியே மயக்கிய ஒரு பாடல் தான் இந்த சிவதாண்டவ சூஸ்திரம். இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.